ஹை ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். எல்லா பைக்கிலுமே வந்து செயின் ப்ராக்கெட் வந்து எப்படி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். செயின் வந்து லூஸாக இருக்கும், பைக்கு வந்து செயின் வந்து எப்படி நம்ம வந்து டைட் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எல்லா பைக்கிலுமே வந்து நம்ம எப்படி செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம வீட்டிலே வந்து செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். எல்லா பைக்கிலுமே வந்து செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து ஈஸியான மெத்தடு. சில டூல்ஸ் மட்டும் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிட்டாலே போதும், நீங்களே வந்து செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். முதல்ல வந்து சென்டர் சாண்டு வந்து போட்டுக்குங்க பைக்கை வந்து. பைக்கு வந்து சென்டர் சாண்ட் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து கீழே இருக்கிற செயினை வந்து மேலே கூட இப்படி தூக்கி பாருங்கள், எந்த அளவுக்கு லூஸாக இருக்குன்றது வந்து நீங்கள் அப்போத்தான் வந்து தெரிஞ்சுக்கிற முடியும். முதல் வந்து வண்டியை வந்து நியூட்ரு பண்ணிக்கோங்க. வண்டியை வந்து நியூட்ரு பண்ணியாச்சு. இப்போ வந்து கீழே இருக்கிற அந்த செயினை வந்து மேலே ஓடி தூக்கி பாருங்க, அப்போ எந்த அளவுக்கு லூஸாக இருக்குன்றத பாருங்க. இப்படி லூஸாக இருக்கக்கூடாது, லைட்டாக இந்த அளவுக்கு இந்த டயத்தில் லூஸாக இருக்குன்னா இது ரொம்ப லூஸாக இருக்குது. இப்போ வந்து செயின் வந்து எப்படி டைட் பண்ணுறது, செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு 3 ஸ்பானர் மட்டும் போதும். சில டூல்ஸ் வந்து வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பைக்கு நீங்களே செமண்ணக்கூடிய எல்லா டூல்ஸும் வச்சுக்கலாம். முதல்ல 22-20 ஸ்பானர் ஒன்று எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 27-24 இந்த ஸ்பானர் 27 போதும், அதை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10ஆம் நம்பர் 11ஆம் நம்பர் பவுல் ஒன்று எடுத்துக்கிறேன். இது 3 மட்டும் இருந்தால் போதும். எந்த பைக்கு வேண்டாலும் நீங்கள் வந்து செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். 20, 22, 24, 27, 10, 11 இந்த 3 ஸ்பானர் மட்டும் இருந்தாலே போதும். இப்போ வந்து லேட்டஸ்ட் மாடல் எந்த மாடல்னாலும் இந்த ஸ்பானருக்குள்ளே தான் இருக்கும். இப்போ வந்து நான் 22 ஸ்பானர் வந்து எடுத்துக்கிறேன். 22 ஸ்பானர் வந்து மெயின் போல்ட் வந்து சக்கரத்தில் வந்து மெயின் போல்ட்டை வந்து கலட்டுறதுக்கானது. இது வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். இப்படி வச்சுட்டு காலை வச்சு இப்படி எம்புனீங்கன்னா, காலை வச்சு கீழ் ஓடி இப்படி எம்புனீங்கன்னா அந்த நட்டு லூஸ் ஆகிக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ உங்களுக்கு லூஸ் ஆகிடும் நட்டு வந்து. அப்புறம் அப்படி நல்லா லூஸ் பண்ணிக்கோங்க. நட்டை வந்து ஃபுல்லாக கலட்டிடாதீங்க, லூஸ் போட்டு பண்ணிக்கோங்க. ஒரு மரம் இருக்கிறப்ப இந்த பக்கம் வந்திருக்கேன். இப்போ வந்து 27 ஸ்பானர் வச்சு இந்த செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நட்டை வந்து கழட்ட போகிறோம். இந்த நட்டை நம்ம தனியாக தான் கழட்டணும். இந்த நட்டை வந்து நல்லா ஃபோர்ஸ் பண்ணி மேலே ஓடி லூஸ் பண்ணுங்க. நல்லா லூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நட்டை வந்து நம்ம செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப இந்த நட்டை வந்து டைட் பண்ணணும். நல்லா லூஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஸ்பானரை வச்சே வந்து 2 பக்கம் நல்லா அடிச்சு விடுங்க, அந்த பக்கமும் இந்த பக்கமும்.
நல்லா ஃபுல்லாக ஏறுற மாதிரி அடிச்சு விடுங்க. பேக்கில் அடிங்க, ஃப்ரண்டில் அடித்து பேக்கில் தள்ளுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு 10ஆம் நம்பர் ஸ்பானர் வந்து 10-11 ஸ்பானரில் 10ஆம் நம்பர் ஸ்பானர் வச்சு அந்த பக்கம் இருக்கிற போல்ட்டை வந்து டைட் பண்ணிக்கிடுவோம். சரி, இது எந்த அளவுக்கு டைட் ஆகுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து அந்த நட்டை டைட் பண்ண கீழே இருக்கிற அந்த செயின் வந்து பின்னாடி ஏற ஆரம்பிக்கும். நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டு அதே மாதிரியே அந்த பக்கம் போய் டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 பக்கம் அந்த வீல் வந்து 2 சைடு ஒரே மாதிரி இருக்கணும், இல்லைன்னா உரச ஆரம்பிச்சிடும். வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பக்கம் இருக்கிற கேப்பும் பைக்குக்கு அந்த பக்கம் இருக்கிற கேப்பு வந்து ஒரே மாதிரி இருக்கணும், இல்லைன்னா டயர் ஒரு பக்கம் வந்து உரச ஆரம்பிச்சிடும். அதனால் 2 அதில் எத்தனை மரம் வந்து போடுறீங்களோ அத்தனை மரம் வந்து இந்த பக்கமும் அதே மாதிரியே வந்து போட்டுக்குங்க. அதே மாதிரியே டைட் பண்ணிக்கங்க. வேறு எந்த நட்டுமே கழட்ட தேவையில்லை. இப்போ 24 நம்ம ஸ்பானரை வச்சு திரும்ப நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணிக்கோங்க. அந்த பெரிய நட்டை வந்து செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் நட்டை நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணிக்கோங்க. இது வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து அசைய விடாது. அதனால் ஃபுல்லாக டைட் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு அந்த நட்டை அந்த ஸ்பானரை மேலே வந்து காலை வச்சு ஒரு வட்டம் ப்ரெஸ் பண்ணுங்கள். காலை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டா நல்லா ஃபுல்லாக டைட் ஆயிரும். பாருங்கள், ஃபுல்லாக டைட் ஆயிடுச்சு. அந்த செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த பிளேட் லைட்டாக அந்த பக்கம் மூவ் ஆகிருக்கா, அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த பக்கம் போயிட்டு 22 ஸ்பானரை வச்சு மெயின் போல்ட்டை வந்து நல்லா ஃபுல்லாக வந்து டைட் பண்ணிக்கிடுவோம். இந்த மெயின் போல்ட்டை மட்டும் டைட் பண்ணுறப்ப நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணிக்கங்க. அந்த நட்டு லூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். இப்படி வந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து நீங்களே வீட்டிலே வந்து பார்த்துக்கலாம். நம்ம சேனலை மட்டும் வாட்ச் பண்ணிங்கன்னா பைக் ரிலேட்டான எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் வந்து ப்ளேலிஸ்ட்டாக வச்சுருக்கேன், பார்த்துக்கலாம். நட்டை வந்து எந்த அளவுக்கு ஃபுல்லாக டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணிக்கங்க. அதுக்காண்டி ரொம்ப ஃபுல்லாக டைட் பண்ணாதீங்க. நட்டு வந்து உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களால் எவ்வளோ ஃபுல்லாக டைட் ஏறுதோ அந்த அளவுக்கு மட்டும் வைங்க. அதுக்கு மேலே வந்து முயற்சி பண்ணாதீங்க. வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், முதல்ல நம்ம செயின் வந்து ரொம்ப மேலே போச்சு, இப்போ லைட்டாக மேலே போகுது. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரூஸ் வந்து இருக்கணும். இப்போ வந்து செயினுக்கு மேலே வந்து இன்ஜின் ஆயில் வந்து பழைய ஆயில் வந்து எடுத்து அதில் வந்து இப்போ ஊற்றிக்கிங்க. செயின் வந்து ஆயில் வந்து போட்டிங்கன்னா அந்த தேய்மானம் வந்து குறையும். அதனால் செயினில் வந்து ஆயில் போட்டுக்குங்க. நல்லா வந்து குளிராக செயினில் வந்து ஆயில் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு பைக்கு ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இது மாதிரி வந்து ஒரு டூல்ஸ், சின்ன சின்ன டூல்ஸ்லாம் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மாதத்துக்கு இதுலேயே வந்து ஒரு 1000 ரூபா கிட்ட உங்களுக்கு மிச்சமாயிரும். இப்படி சின்ன சின்ன ஒர்க்கு, இப்போ ஒரு பிரேக் ஷூ வந்து நீங்கள் வந்து மாற்றுறீங்கன்னாலும் சரி, நீங்களே வந்து இப்படி ஸ்பானர் இருந்தால் நீங்களே கழட்டி நீங்களே மாட்டிக்கலாம். ரொம்பவே வந்து ஒரு சிம்பிளான மெத்தட் தான். டைமும் மிச்சம், உங்களுக்கு நல்லா அந்த ஒர்க் பண்ணுறது நல்லா சுவாரஸ்யமாக வந்து இருக்கும்.
என் பைக்கு எனக்கு 2 பைக் இருக்குது. ஒன்று பல்சர் ஒன்று, இன்னொரு டிஸ்கவர் ஒன்று. 2 பைக்கு நானாகத்தான் வந்து வேலை பார்ப்பேன். செல்வேந்திரன் யூடியூப் சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.